அனைவருக்கும் வணக்கம். நான் முனைவர் செல்வராஜ் அருள்நாதன், பெங்களூரில் இருக்கக்கூடிய இந்திய சமூக பணி மையத்துடைய இயக்குநராக இருக்கிறேன். எனக்கு 2012 இங்கே பணியாற்றியிருக்கிறேன். 2012 19 நான் இங்கு ஆராய்ச்சியினுடைய தலைவராகவும் 15 19 வரைக்கும் நிறுவனத்துடைய தலைவராகவும் பணியாற்றியிருக்கிறேன். திரும்ப நான் திருவண்ணாமலை பக்கத்தில் உள்ள வேட்டவன் என்ற ஒரு இயேசு சபை நிறுவனத்துடைய கல்லூரியுடைய அதிபராக 4 ஆண்டுகள் இருந்து மீண்டும் இந்த சமூக பணி மையத்திற்கு நான் தலைவராக வந்திருக்கிறேன். 2023 முதல் இன்று வரை நான் தலைவராக வந்திருக்கிறேன். நாங்கள் உருவாக்கிய ஒரு அமைப்பு, அதனுடைய முக்கியமான பங்கு இந்திய சமூக பணி மையம் பெங்களூருடைய முக்கிய பங்கு நாங்கள் உருவாக்கிய அமைப்பு மக்கள் மாமன்றம் என்ற லோக் மஞ்ச் என்ற ஒரு அமைப்பை உருவாக்கினோம். அந்த அமைப்பில் ஆரம்பத்திலிருந்தே சகோதரி சொர்ணா அவர்கள் அதில் அவங்களுடைய அமைப்பு என்பது அதனுடைய ஒரு மெம்பராக பயணித்திருக்கிறார்கள். சொர்ணா அவர்கள் அசட் என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி இருக்கிறார்கள். அந்த அமைப்பினுடைய ஆலோசகராகவும் நான் இருக்கின்றேன். எனக்கு என்ன பெருமை அப்படின்னா, இது பெண் ஒரு பழங்குடியினர் பெண் உருவாகி இன்றைக்கு அது ஆள் போல் வளர்ந்திருக்கிறது என்று பார்ப்பது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த அமைப்பினுடைய ஆலோசகராக இருப்பது எனக்கு பெருமையாகும். ஏனென்றால் அவர் 2015 எனக்கு பழக்கம். அந்த லோக்மன்னுடைய ஒரு அமைப்பினுடைய ஒரு உறுப்பினராக அவருடைய நிறுவனம் இருக்கிறது. அதிலிருந்து இவர்கள் வளர்ந்து வந்திருக்கக்கூடியது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது தான் சொல்வேன். குறிப்பாக வட தமிழகத்தில் உள்ள செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், இன்னும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களில் எல்லாவற்றிலும் இவருடைய அமைப்பானது மிக வேகமாக பணி செய்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக இன்னும் அடுத்து ஒரு சொல்ல வேண்டும் என்றால், இந்த அமைப்பில் உள்ள தலைவர்களை உருவாக்கி அந்த தலைவர்களுடைய தங்களுடைய தேவைகளையும் தங்களுடைய கடமைகளையும் செய்வதற்கு இவர்கள் அது அயராது பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார். அதன்படி இது நூற்றுக்கணக்கான இருளர் குடும்பங்கள், இருளர் கிராமங்கள் இதை தன்னிறைவு பெறக்கூடிய ஒரு பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள். இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், சகோதரி சொர்ணா அவர்கள் இந்தியாவுடைய பல பகுதிக்கு பயணம் செய்திருக்கிறார். இந்த லோக் மஞ்ச் அமைப்பின் வழியாக அவர்கள் புதுடெல்லிக்கு அங்கே இருக்கக்கூடிய இந்திய சமூக பணி மையத்தில் பல பயிற்சிகளை பெற்றிருக்கின்றார். அதோடு இல்லாமல் மற்ற குறிப்பாக மத்திய இந்தியாவில் இருக்கக்கூடிய சோட்டா நாகப்பூர், ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர் என்ற மாநிலங்களில் உள்ள இந்த பழங்குடி மக்களோடு சேர்ந்து தொடர்பு படுத்தி அவர்களுடைய அறிமுகமும் பெற்றிருக்கின்றார். அங்கு எப்படி பணி இருக்கின்றது, அங்குள்ள மக்கள் எப்படி இருக்கின்றார்கள் என்பதை நினைத்து பல காரியங்களை இங்கு அவர் முன்னெடுத்து செய்து கொண்டிருக்கிறார். வட தமிழகத்தில் உள்ள இருளர் மக்களுக்கு அவர்களுக்கு பட்டா நிலம் வாங்குவது, வீடு கட்டுவதற்கு நிலம் எடுப்பது, அதே போல அவர்களுக்கு அந்த சமூக பணி செய்வதற்கான அந்த கம்யூனிட்டி ஹால் என்று சொல்லக்கூடிய அவைகளை வைத்து இப்படி பல வகைகளில் இவர்கள் தன்னிறைவு அடைந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த ஒரு இயக்கத்தில் இவர்கள் இன்னும் அதிகமாக வளர வேண்டும். இவருடைய பணியானது மேலும் சிறக்க வேண்டும். அந்த பணியில் இன்னும் நிறைய அவர்கள் சாதனைகளை புரிந்து, குறிப்பாக இடமில்லாத, வீடு இல்லாத, அறிமுகம் இல்லாத இருளர் மக்களுக்கு இவர்கள் ஒரு முகவரியை கொடுக்க பல முயற்சிகள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அவருடைய அனைத்து முயற்சியும் பலனடையவும், அவருடைய எல்லா செயலும் இன்னும் மேலும் வளரவும் நான் அவர்களை வாழ்த்துகின்றேன். இந்த அமைப்பினுடைய ஆலோசகராக இருப்பது எனக்கு பெருமை. தொடர்ந்து இந்த அமைப்பு வளர்வதற்கு என்னால் என்ன உதவி முடியுமோ அதை நான் மகிழ்ச்சியுடனும் பெருமையுடனும் செய்வேன்.